Good morning, children. Welcome to second standard English online class. Children, in the previous class poem completed. Today we are going to new lesson 5. So take our English first term book. Take page number 52. Okay, listen, children. Lesson title name: The Great Bear and the Little Bear. The Great Bear and the Little Bear. அதாவது ஒரு பெரிய கரடி மற்றும் சிறிய கரடி. சரியா? ஒரு பெரிய கரடி மற்றும் சிறிய கரடி, அதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, லிசன். Once upon a time there lived a beautiful woman in Greece. Her name was Callisto. She had a son named Argus. She was very happy looking after and playing with him. However, her happiness was not going to last. ஒரு காலத்தில் கிரேக்கத்தில் ஒரு அழகான பெண் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க பெயர் என்னது, காலிஸ்டோ. அவங்களுக்கு என்னது, ஒரு ஆர்கஸ் என்ற மகன் இருந்திருக்கிறான். அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க மகனை இந்த விளையாட வைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. ஆனால் அவளுடைய மகிழ்ச்சி என்ன செய்ய போகிறதில்ல, நீடிக்க போகிறது இல்லை. Many people were jealous of Callisto. They went to a goddess and said, her beautiful goddess Callisto says she is more beautiful than you. The goddess was furious. She cursed Callisto and changed her into a bear. Callisto's hands and feet changed into bows with sharp gloves. Her sweet voice became a savage growl. Her mouth was filled with triple teeth, and her delicate jaws became rough and powerful. உடனே இந்த காலிஸ்டோவை பற்றி பலர் பொறாமைப்பட்டிருக்காங்க. அவர்கள் ஒரு தெய்வத்திடம் சென்று அவளிடம் ஒரு அழகான தெய்வம் காலிஸ்டோ உன்னை விட அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தெய்வம் என்ன செஞ்சிருக்கு, கோபமாக இருந்து காலிஸ்டோவை சபித்து கரடியாக என்ன செஞ்சிருச்சு, மாற்றிருச்சு. காலிஸ்டோவின் கைகளும் கால்களும் கூர்மையான பாதங்களாக என்ன செஞ்சிருச்சான், மாறிடுச்சான். அவளுடைய இனிமையான குரல் ஒரு மிருகத்தனமான கூச்சலாக என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அவளுடைய வாயில் என்னது, பயங்கரமான பற்கள் என்ன செஞ்சிருச்சு, நிரம்பிருச்சு. அவளது மென்மையான தாடைகள் கடினமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. The big black bear moved heavily towards her son Argus. He screamed in terror. Then the beautiful wood fairies came and rushed away with Argus. உடனே இந்த பெரிய கருப்பு கரடி தனது மகன் ஆர்கஸை நோக்கி பெரிதும் நகர்ந்தது. அவள் பயங்கரமாக என்ன செஞ்சிருக்கு, கத்தியிருக்கு. அப்புறம் அழகான மர தேவதைகள் ஆர்கஸிடம் என்ன செஞ்சுருக்காங்க, விரைந்து சென்றிருக்காங்க. Callisto looked like a furious bear, but she was still gentle and loving. She was afraid of all bears and other wild animals. She ran away from hunters and their dogs too. உடனே காலிஸ்டோ என்ன செஞ்சிருக்கு, ஒரு மூர்க்கமான கரடியை போல தோற்றமளித்தன. ஆனால் அவள் என்ன செஞ்சு, இன்னும் மென்மையாகவும் அன்பாகவும் தான் என்ன செஞ்சுருக்கா, இருந்திருக்கா. எல்லா கரடிகள் மற்றும் பிற காட்டு விலங்குகள் எல்லாமே என்ன செஞ்சுருக்கு, அவளை பார்த்து பயந்துருக்கு. அவள் வேட்டைக்காரர்களிடமிருந்து நாய்களிடம் இருந்தும் என்ன செஞ்சிருச்சான், ஓடிருச்சான். At first the bear would go to the hut where her son lived with the wood fairies. She wanted to look at her son as he slept in his little bed. அதாவது முதலில் கரடி தனது மகன் மரதேவதைகளுடன் வாழ்ந்த குடிசைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க. தனது சிறிய படுக்கையில் தூங்கும்போது after some days the bear could not go near the hut.
Men and dogs wanted to kill her, so she went far away and hid herself in a thick forest. அதாவது ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து கரடி வந்து தனது மகன் மரதேவதைகளுடன் வாழ்ந்த குடிசைக்கு வந்து சென்றிருக்கு. தனது சிறிய படுக்கையில் தூங்கும்போது தன் மகனை பார்க்க அவள் வந்து என்ன செஞ்சிருக்கா, விரும்பியிருக்கா. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு கரடி வந்து குடிசைக்கு அருகில் என்ன செய்ய முடியலை, செல்ல முடியலை. ஆண் நாய்கள் வந்து அவளை கொல்ல வந்து என்ன செஞ்சிருக்கு, விரும்பியிருக்கு. எனவே அவள் வெகு தூரம் சென்று ஒரு அடர்ந்த காட்டில் வந்து என்ன செஞ்சிட்டா, மறைந்துட்டா. நெக்ஸ்ட்டு, டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ் came and went away. The seasons changed. The bear lived alone and lonely. உடனே நாட்கள், வாரங்கள், மாதங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் பருவங்களும் என்ன செஞ்சிருச்சு, மாறிவிட்டன. கரடி வந்து தனியாகவும் தனிமையாகவும் என்ன செஞ்சிருக்கு, வாழ்ந்திருக்கு. One winter night she dreamed of Argus. She longed to see him again. She decided to go and see him in spring. Spring came. The bear made the long journey to see her son. One evening, the bear was wandering in a wood. Suddenly, she saw a handsome young hunter. He was going to shoot an arrow at a bird sitting on a branch. It was Argus, her son. உடனே ஒரு நாள் வந்து ஒரு குளிர்கால இரவு வந்திருக்கு. குளிர்கால இரவில் ஆர்கஸை பற்றி என்ன செஞ்சுருக்கு, கனவு கண்டிருக்காங்க. அவள் வந்து அவனை மீண்டும் பார்க்க ஏங்கினாள். அவள் வசந்த காலத்தில் அவனை பார்க்க முடிவு செய்தாள். வசந்த காலம் வந்தது. கரடி தனது மகனை பார்க்க நீண்ட பயணத்தை நேர்கொண்டது. ஒரு நாள் மாலை வந்து என்ன செஞ்சிருக்கு, கரடி ஒரு மரத்தில் வந்து அலைஞ்சு கொண்டிருக்கு. திடீரென்று அவள் வந்து ஒரு அழகான இளம் வேட்டைக்காரனை வந்து என்ன செஞ்சிருக்கு, பார்த்துருக்கு. அவர் ஒரு கிளையில் அமர்ந்திருக்கும் ஒரு பறவை மீது அம்பு சுட போகிறார். அதை வந்து என்ன செஞ்சிருக்கு, அது வந்து அந்த அம்பு சுட போகுதில்ல, அது வந்து யார், அவரது மகன் ஆர்கஸ். ஓகே. The arrow missed its mark. The bird flew away. Suddenly Argus felt that someone was watching him. He turned and saw a huge black bear staring at him. He was afraid the bear would kill him, so he put an arrow in his bow to kill it. The bear was silent. It could not move. உடனே என்ன செஞ்சிருக்கு, இந்த அம்பு வந்து அதன் அடையாளத்தை வந்து தவறிடுச்சு. பறவை வந்து என்ன செஞ்சிருச்சு, பறந்து திடீரென்று பறந்துருச்சு. உடனே ஆர்கஸ் வந்து அதை உணர்ந்திருக்கார். யாரோ அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் வந்து என்ன செஞ்சு, திரும்பி ஒரு பெரிய கருப்பு கரடி தன்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்ததை, தன்னை வந்து கொல்லும் என்று அவர் முறைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. தன்னை வந்து கொல்ல போகுது அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருக்கு, பயந்துருக்கு. எனவே என்ன செஞ்சிருக்கு, அது வந்து நம்மளை கொல்ல அவர் தனது வில்லில் வந்து ஒரு அம்பு வைத்திருக்கிறார். கரடி வந்து அமைதியாக இருந்து அதை வந்து நகர்த்த முடியலை. Okay, then something happened which united mother and son forever. Jupiter, the father of Argus, looked down from his places. He was shocked at what he saw. His son was going to kill his mother. Callisto, Jupiter swept down, snatched Callisto, the huge black bear, and flung her into the night skies. Then he grabbed Argus and flung him into the darkness of the night sky. Argus became a little bear next to his mother. உடனே என்ன செஞ்சுருக்கு, தாயும் மகனும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒன்றுபட, அதாவது என்றென்றும் ஒன்றா இருக்கணும், ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு ஆர்கஸின் தந்தையான வியாழன் வந்து தனது அரண்மனையிலிருந்து கீழே பார்த்து அவர் பார்த்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவரது மகன் வந்து தனது தாயான காலிஸ்டோவை கொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சி வியாழன் வந்து கீழே விழுந்து பெரிய கருப்பு கரடியான காலிஸ்டோவை பறித்து இரவு வானத்தில் வந்து என்ன செஞ்சிருச்சு, பறக்க விட்டது. பின்னர் அவர் ஆர்கஸை பிடித்து அவனையும் இரவு வானத்தில் இருளில் பறக்க விட்டனர். ஆர்கஸ் தனது தாய்க்கு அடுத்ததாக ஒரு சிறிய கரடியா ஆயிட்டாரு. The two bears changed into stars. Callisto is known. Okay, the two bears changed into stars.
Callisto is known as the great bear and Argus is known as the little bear. If you look up at the night sky, you can see the shapes of the two bears outlined by stars. அதாவது அந்த இரண்டு கரடிகளுமே எப்படி மாறிடுச்சு, நட்சத்திரங்களாக மாறிடுச்சு. காலிஸ்டோ வந்து பெரிய கரடியாகவும் ஆர்கஸ் வந்து சிறிய கரடியாகவும் என்ன செய்து அழைக்கப்படுறது. இரவு வந்து வானத்தை பார்த்தால் நட்சத்திரங்களால் கோடிட்டு காட்டப்பட்ட இரண்டு கரடிகளின் வடிவங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். உங்களுக்கு அந்த பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டார்க்காக கொடுத்து ஒரு பெரிய கரடி ஒரு சிறிய கரடியாக கொடுத்துருக்காங்களா. இதுதான் இந்த லெசனோட ஸ்டோரி. ஓகே நெக்ஸ்ட்டு புக் எக்ஸசைஸ். Next page number 54. Okay, first exercise comprehension. A1, circle A or B for the correct answer. First one, what are the great bear and the little bear? What are the great bear and the little bear? Option A, they are bears. Option B, they are stars. Answer, they are stars. B. Second one, who was Callisto? Who was Callisto? Option A, she was a beautiful woman. Option B, he was a handsome young man. Answer A, she was a beautiful woman. Next, third one, the father of Argus was. The father of Argus was. Option A, a bear. Option B, Jupiter. Answer B, Jupiter. Okay, fourth one, what did the goddess do? What did the goddess do? Option A, she caused Callisto and changed her into a bear. Option B, she caused Callisto and changed her into a wolf. Answer A, she caused Callisto and changed her into a bear. Next, A2 exercise. Complete the answer with words from the lesson. அதாவது கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டோரியில் உள்ள என்ன செய்யணும், கரெக்டான ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணணும் டேஷில். First question, where did the big black bear hide herself? She hid herself dash in a thick forest far away. In a thick forest. Second one, what happened one winter night? One winter night, Callisto dreamed of Argus. Dash dreamed of Argus. Third one, what did Jupiter do when Argus was going to kill the bear? Jupiter snatched Callisto and Argus and flung them into the night skies. Fourth one, what were they called? They were called the great bear and the little bear. Next, vocabulary. B1. Match words in column A with words in column B. To make compound words, write the complete words in the given space. Column A, column B. First one, paint. Paint வந்து மேட்ச் பண்ணுற வேர்டு என்னது? ப்ரஷ். நம்ம பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரஷ். கிராஸ். ஃபஸ்ட்டு ஒன் பெயிண்ட் ப்ரஷ். அந்த டேஷில் ப்ரஷ்னு ரைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் கிராஸ். கிராஸ் ரோட்ஸ். ROADS ரோட்ஸ். தேர்ட் ஒன் ஷூ. ஷூ லேஸ். LACE லேஸ். ஃபோர்த் ஒன் பென்சில் ஷார்ப்னர். ஃபிஃப்த் ஒன் பெர்த் டே. பெர்த் டே. நெக்ஸ்ட் B2. Read the following phrases. Replace the words in red with words from the lesson. First one, a pretty woman. இந்த ரெட் கலரில் என்ன கொடுத்துருக்கு? ப்ரீட்டின்னு கொடுத்துருக்கு. a pretty woman அப்படின்னா பியூட்டிஃபுல். டேஷில் நீங்கள் என்ன ரைட் பண்ணணும்? பியூட்டிஃபுல்.
Okay, next, second one, was very angry. Was very angry. Dash la furious. F-U-R-I-O-U-S. Furious. Third one, a savage bear. A savage bear. Ferocious. F-E-R-O-C-I-O-U-S. Ferocious. Fourth one, drive them with great force into the night skies. Answer, flood. F-L-U-N-G. Flood. Okay, dear students, we will see in the next online class. Okay. ஓகே, நான் நடத்த நீங்கள் வந்து என்ன செஞ்சுங்க, ஸ்டடி பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே.